மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு விடுதலை போலீஸ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி இதில் என்ன பார்க்க போகிறோம்னா 2026 வரக்கூடிய போலீஸ் எக்ஸாம், அதாவது பிசி எக்ஸாம் ஓகேங்களா. செப்டம்பர் மாதம் வரப்போது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த தேர்வில் அந்த எக்ஸாமில் எந்த பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த பாடம் படித்தா நம்ம அதிக மார்க் வாங்க முடியும், வேலை வாங்க முடியுங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் போலீஸ் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். செம்ம ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இப்போது இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஸ்கோரிங் பேப்பர்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸ்கோரிங் பேப்பர்னால் இதுதான் பகுதி ஆ. அப்போ நம்ம 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர் 3 வகையாக இருக்குது. பகுதி ஆ, பகுதி ஆ, பகுதி ஈன்னு இருக்குது சரிங்களா. பகுதி ஆனா பொது அறிவுன்னு சொல்லுவாங்க, பகுதி ஆனா சைக்காலஜி உளவியல்னு சொல்லுவாங்க, பகுதி ஈனா தமிழ். ஓகேங்களா. இதுதான் நம்ம போன வீடியோவில் நம்ம இதை பார்த்துருக்கோம். இதை நம்ம பார்க்க போகிறல. இந்த வீடியோவில் இந்த 2 தான் நம்ம பார்க்க போகிறோமே சரிங்களா. ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான், அதில் ஒன்றும் நமக்கு மார்க்லாம் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் 32 மட்டும் எடுத்தால் போதும். ஓகேவா. அப்போது நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடிய மார்க் மட்டும் நம்ம எடுத்தால் போதும் சரிங்களா. இப்போ இந்த 45 மார்க் எப்படி எடுக்க போகிறோங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதை எத்தனை தலைப்பாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னா, அறிவியல், சமூக அறிவியல் பிரிச்சுருக்காங்க. 2 வகையாக பிரிச்சுருக்காங்க சரிங்களா. சமூக அறிவியல்னு பிரிச்சுருக்காங்க. இப்போ இந்த அறிவியலில் என்னென்ன டாபிக் இருக்குன்னா, இயற்பியல் இருக்குது, வேதியியல் இருக்குது, உயிரியல் இருக்குது, சூழ்நிலையியல் இருக்குது, உணவு மற்றும் ஊட்டச்சத்து இருக்குது சரிங்களா. இருக்கா? சரிங்க, இங்கே இருக்கா? இதில் அதுக்கப்புறம் பாருங்கள், சமூக அறிவியலுங்கிற ஒரு டாபிக் இருக்கணும். இதில் வரலாறு, அப்புறம் புவியியல், இந்திய அரசியல், அப்புறம் இந்திய பொருளாதாரம், இந்த டாப்பிக்லாம் இருக்குது. ஓகேங்க, இந்த டாப்பிக்லாம் இருக்குது. இதில் நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பரில் சரிங்களா, மாடல் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன டாபிக் இருக்குது, எவ்வளோ அந்த இந்த டாப்பிக்கில் இந்த டாப்பிக்லாம் இருக்குல்ல, இந்த டாப்பிக்கில் ஃபுல்லாக எத்தனை மார்க் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி மாடல் கொஸ்டின் பேப்பர் 2022, 2023, 2022, 2023 சரிங்களா. சயின்ஸில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சமூக அறிவியல் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே கீழே இருக்கிற பாருங்கள், இது 2025 போன எக்ஸாம் பிசி எக்ஸாமில் எத்தனை டாபிக் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு தலைப்புகள் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி மெயின் நமக்குள்ளே தெரிஞ்சுருக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், எந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படித்தா மட்டும்தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு சில டாபிக் நம்மலாம் படிக்கவே தேவையில்ல, ஒரு சில நம்ம தொடவே தேவையில்லை. ஆனால் அதுக்கு நிறைய படிக்க வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்குது. நம்ம அதை படிக்கவே தேவையில்லை. சம்மந்தமே இல்லாமல் என்ன பண்ணிகிட்டு இருப்போம், நம்ம அதை போட்டு சம்மந்தமாக படிச்சுட்ருப்போம். அப்படி படிக்கக்கூடாது சரிங்களா. ஏன்னா நம்ம டைம் வேஸ்ட் ஆகுது. இப்போ 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா, அந்த 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா, நம்ம அதில் ஒரு 3000 போஸ்டிங் வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த 3000 பேத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா நம்ம ஸ்மார்ட்டாக படிக்கணும். எல்லோரும் படிக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் கண்டாட்டி நிறையா படிக்கக்கூடாது, கம்மியாக படிக்கணும். அதே மாதிரி வேலையை வாங்கணும். ஓகேவா. இப்போது இந்தாங்க இருக்குது. இப்போ பாருங்கள், 2022, 2023 இப்போ மாடல் கொஸ்டின் பேப்பர். இப்போ சயின்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சயின்ஸை பாருங்கள், உயிரியல்னு போட்டிருக்கா. இந்த உயிரியலில் மாடல் கொஸ்டின் பேப்பரில் 5 கொஸ்டின் கேட்டுருந்துருக்காங்க. 2022 பிசி எக்ஸாமில் பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2023 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சயின்ஸில் உயிரியலுங்கிற டாப்பிக்கில் இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, உயிரியல் இங்கே இருக்கா, உயிரியல் அப்படின்னு போட்டிருக்கா. இந்த டாப்பிக்கிலேருந்து இங்கே கேட்டிருக்காங்க சரிங்களா. வேதியியலில் மாடல் கொஸ்டின் பேப்பரில் கவர்மெண்ட்டே கொடுத்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2023 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க வேதியியல். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அந்த 3 கொஸ்டின் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இயற்பியலில் மாடல் கொஸ்டின் பேப்பரில் 3 கொஸ்டினும் 2022 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2023 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் மாறி இருக்குது சரிங்களா. இப்போ பாருங்கள், எல்லாருமே அந்த நடப்பு நிகழ்வு அப்புறம் பொது அறிவுன்னு சொல்லுவாங்க, தனியாக சொல்லுவாங்க, அந்த ஜென்ரல் ஜிக்குன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா இங்கே இந்த டாபிக் தான் இந்த டாபிக் தான் பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வு இருக்குது. இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இப்படின்னு கதையாக விட்டுட்ருப்பாங்க. இது நீங்கள் படிக்கவே தேவையில்லை. நீங்கள் இது படிக்கவே வேண்டான்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், இப்போ நடப்பு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வேணாமா, ஸ்ட்ராட்டஜிக்கே படிக்க வேணாமா, எல்லாம் அதானே படிச்சுட்ருக்காங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துட்ருக்கேன். இதைத்தான் ஒரு மெயினாக போட்டு டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு
இதை வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து மார்க் எவ்வளோ தான் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் படிக்கவே தேவையில்ல. நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்கள். இது நீங்கள் இந்த டாப்பிக்கே இதை நீங்கள் தொடவே வேண்டாம். சரியா? இப்போ பாருங்கள். இப்போ கீழே இதுதான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நடப்பு நிகழ்வுன்னு போட்டிருக்கா. மாடல் கொஸ்டின் பேப்பர் 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? 2022 மாடல் கொஸ்டின் பேப்பர். 2022 நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் வெறும் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2023 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022 3 கொஸ்டின், 2023 5 கொஸ்டின், 2022 3 கொஸ்டின். சரிங்களா? அப்போ 8 கொஸ்டின் மாடல் கொஸ்டின் பேப்பரில் 8 கொஸ்டின் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022 3 கொஸ்டின், 2023 5 கொஸ்டின். இப்போ வந்து கொஸ்டின் கம்மியாக இருக்குது, ஜாஸ்தியெலாம் ஆகலை. சரிங்களா? அப்போ பாருங்கள், டோட்டலாக பார்த்தீங்கன்னா சயின்ஸில் மட்டும் 45 கொஸ்டின் இருக்கா. நம்ம பிசி எக்ஸாமில் ஜிகே கொஸ்டினில் 45 கொஸ்டின் இருக்கா. அதில் சயின்ஸில் மட்டும் எத்தனை இடம் பெறுது அப்படின்னா, மாடல் கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா 19 கொஸ்டின் மொத்தமாக. இந்த இதை விட்டுனா நம்ம மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த 4 டாப்பிக்கில் வந்து 19 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? 19 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த நடப்பு நிகழ்வை விட்டுருங்க, இதை நம்ம பார்க்க தேவை. நம்ம இந்த 3 டாபிக் மட்டும், ஏன்னா ஸ்கூல் புக்கிலேருந்து வரக்கூடியதுனால இந்த 3 டாபிக் மட்டும் பார்ப்போமே. மாடல் கொஸ்டின் பேப்பரில் மொத்தமாக எவ்வளோ கேட்டிங்கன்னா, ஒரு 3 கொஸ்டின் எப்படின்னு கணக்கு போட்டால் 3 மணி நேரம் மொத்தம் 16 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022 பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் 2022 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் இந்த சயின்ஸில் இருந்து மட்டுமே கேட்டிருக்க 13 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 13 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2023 எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க சயின்ஸில் கேட்டிருக்காங்கன்னா, அது 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ அந்த 11, 13 சம்திங் அதுக்குள்ளேயே தான் இருக்குது, அதுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? ஓகேவா? இப்போ இந்த சயின்ஸுக்கு எப்படி படிக்கணும், எதை படிக்கணுங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். அதுக்காக இந்த சமூக அறிவியலுக்கு எதை படிக்கணும்னு நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? புரியுதுங்களா? இப்போ சயின்ஸை பார்த்துட்டோமா, சயின்ஸில் என்னென்ன டாப்பிக்னு கேட்டிருக்கோமா, என்னென்ன பார்த்துன்னு சொல்லிட்டோமா. இது வந்து 2023 வரைக்கும் கொடுத்துருக்கேன். இங்கே கீழே இருக்கிறது 2025. நம்ம 2025 கொஞ்சம் தனியாக பார்க்க வேண்டியிருக்கு, ஏன்னா அதில் கொஞ்சம் மாறி இருக்குது, கொஞ்சம் நிறையவே மாறி இருக்குது. சரிங்களா? இப்போது சமூக அறிவியல் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், வரலாறில் மாடல் கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. மாடல் கொஸ்டின் பேப்பரில் மாடல் 9 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வரலாற்று பகுதியில் 2022 இந்த ஒரு டாப்பிக்கில் இருந்து மட்டுமே பாருங்கள் 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 11 கொஸ்டின். இங்கே பாருங்கள், இங்கே சயின்ஸ் எல்லாம் சேர்த்து எத்தனை, இயற்பியல், வேதியியல், உயிரியல் எல்லாம் சேர்த்து வெறும் 11 கொஸ்டின், 10 கொஸ்டின், 13 கொஸ்டின். இங்கே வெறும் ஒரு டாப்பிக்கில் இருந்து மட்டுமே 11 கொஸ்டின். 2022 11, 2023 11, மாடல் கொஸ்டின் பேப்பர் 9 கேட்டிருக்காங்களா. அப்போ பாருங்கள், வரலாறு எவ்வளோ முக்கியம் பாருங்கள். வரலாறு முக்கியம் அமைச்சருங்கிற மாதிரி வரலாறு ரொம்ப முக்கியம் பாருங்கள். புவியியலுங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். புவியியலில் மாடல் கொஸ்டின் பேப்பரில் 9 கேட்டிருக்காங்க. 2022 பிசி கொஸ்டினில் பிசினா போலீஸ் அதான் சொல்லுவாங்க சார். பிசி கொஸ்டினில் 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2023 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரிங்களா? 2020 கொஞ்சம் ஜாஸ்தியாக கேட்டிருக்கு, 2 கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க, அது 2 கொஸ்டின் கம்மியாக கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம குடிமையில்ங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். குடிமையில் பாருங்கள், 6 6 6 அப்படியே அப்படியே மொத்தமாக 6 6 கொடுத்துட்டாங்க, எங்கேயுமே மாறல. மாடல் கொஸ்டின் பேப்பரில் 6 கேட்டிருக்காங்க. பிசியில் 2022 நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் அதில் ஒரு 6 கேட்டிருக்காங்க. 2023 6 கேட்டிருக்காங்க. சரி, மாணவர்கள் தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், எப்படி ஆர்டராக படிக்கணுங்கிறத நான் அந்த வீட்டில் சொல்ல போகிறேன். சரிங்களா? அடுத்து பொருளாதாரம், அதே சேம் தான். மாடல் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின். 2022 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2023 3, 2022 3. அப்போ பார்த்தா இதுவும் நம்ம அந்த குடிமையிலையும் பொருளாதாரத்துலேயும் எந்த மாற்றமும் இல்லை, அவங்க கொடுத்து அப்படியே கண்டினியூவாக கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? அப்போது இந்த சமூக இந்த டாப்பிக்கில் இங்கே பாருங்கள், இந்த சமூக அறிவியலுங்கிற டாபிக் இருக்குல்ல, இதில் மட்டுமே கிட்டத்தட்ட கீழே பாருங்களேன், டோட்டலாக மாடல் கொஸ்டின் பேப்பரில் 27 எடுத்துருக்காங்க வந்துருந்துச்சு. 2022 பிசியில் 31 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2023 29 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு சும்மா ஒரு பொதுவாக வச்சோம்னாவே எப்படி ஒரு 30 கொஸ்டின் வந்துடுதா இந்த சமூக அறிவியல் பாடத்துக்கு மட்டுமே. தலைவா நல்லா வந்துச்சுங்க, 30 கொஸ்டின் வருதா. இந்த இது மட்டும்தான் சொல்கிறேன், இந்த சமூக அறிவியல் மட்டுமே 30 வந்திருக்கு.
சயின்ஸில் இந்த நீங்கள் இந்த சயின்ஸ் இருக்குல்ல, இந்த சயின்ஸு பார்த்தீங்கன்னா 6th to 10th மட்டும் எத்தனை பாடம் இருக்குன்னா, ஒரு 113 சம்திங், ஒரு 110 பாடம் இருக்குப்பா. 110 பாடம் இருக்கா? 110 பாடம் படித்தோன்னா நமக்கு இந்த மார்க் வருது. சரிங்களா? இந்த மார்க்லாம் வருது. ஆனால் சமூக அறிவியல் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் பக்கம் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 கொஸ்டின் பக்கம் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? நான் வந்து சயின்ஸ் நான் படிக்கணும்னு சொல்ல, சயின்ஸும் படிக்கணும். இப்போ 2025 அவங்க ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பார்க்கணும். 2023 சயின்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க, 2025 சயின்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 10th 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்க, 10th ஸ்டாண்டர்டில் புக்கில் வந்து 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 9th ஒரு 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 8th ஒரு 6 கொஸ்டின், 7th ஒரு 2 கொஸ்டின், 7th சயின்ஸில் 2 கொஸ்டின், 6th சயின்ஸில் ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், சமூக அறிவியல் பாருங்கள், சமூக அறிவு இந்த டாப்பிக்கில் பாருங்கள், ஒரு சமூக சோசியல் சயின்ஸில் 10th 8, 9th 3, 8th 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோசியலில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 7th 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 6th ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ டோட்டலாக கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட 42 மார்க் புரியுதுங்களா? 42 மார்க் வந்திருக்கு. இந்த சொல்லுவாங்கள்ல, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுன்னு சொல்கிறாங்கல்ல, இது ஏன் படிக்கவே வேணாம்னு சொல்கிறேன்னா, படிக்க வேணாம்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு எக்ஸாம் டைமில் ஒரு முக்கியமாக டெய்லியுமே உங்களுக்கு டைம் இருக்குது, நம்ம படித்தது போக டைம் இருக்குன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் அந்த சமூக அறிவியல் மட்டும், இந்த பொது அறிவு மட்டும் நடப்பு நிகழ்வை படிச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த பொது அறிவு நடப்பு நிகழ்வில் நீங்கள் சமூக அறிவியல் படிச்சுட்டு, சயின்ஸு படிச்சுட்டு, நேரம் கிடைக்கிறப்ப இதை நீங்கள் படிங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி இதவே சும்மா போட்டு மெனக்கெட்டு படிச்சுட்டே இருக்காதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், 2025 வெறும் 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. வெறும் 3 கொஸ்டின் தான் பாருங்கள், கரண்ட் ஹவுஸ் கீழே போட்டு வெறும் 3 கொஸ்டின் தான். இங்கே யோசிச்சு பாருங்கள், நடப்பு நிகழ்வுகளுக்கு வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் 8 கேட்டிருக்காங்க. 2022 பிசியில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2023 பிசியில் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2025 வெறும் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மாணவர்களே, மாணவிகளை பாருங்கள். அதனால் வந்து இதை நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, படிங்க. அது உங்களோட விருப்பம், படிங்க. ஆனால் நான் கொடுக்குற ப்ரையாரிட்டியில் படிங்க. ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் என்ன படிக்கணுன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட முக்கியத்துவம் சமூக அறிவியல், அதுக்கப்புறம் சயின்ஸு, அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும்போது நடப்பு நிகழ்வு, இந்த பொது நடப்பு இதை படிங்க. ஃபஸ்ட்டு சமூக அறிவியல், 2வது சயின்ஸு, 3வது நடப்பு நிகழ்வு, அதுவும் நேரம் இருக்கும் பட்சத்தில். அப்போது உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து சமூக அறிவியல் இதை நல்லா தெளிவாக காலையிலேருந்து நீங்கள் நைட்டு வரைக்கும் அப்படிங்களா, விஷயம் சொல்கிறேன், இதை 2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கிறப்ப நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? அப்படி படித்தா மட்டும்தாங்க நம்மளால் பாஸ் பண்ண முடியும், வேலை வாங்க முடியும். சும்மா எல்லாருமே படிக்கிறாங்க, சும்மா அப்படி படிக்கக்கூடாது. அப்படி படித்தும் பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? ஸ்மார்ட்டாக படிங்க, வேலையை பிடிங்க. புரிஞ்சா? இப்போ வந்து இந்த உளவியல் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் மட்டும் நம்ம இப்போதைக்கு இதை மட்டும் இதுவே ரொம்ப டைம் அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே பார்த்துக்கங்க மாணவர்களே. இதை மட்டும் நீங்கள் படிங்க, இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சில உங்களுக்கு புரியல, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் சொல்லக்கூடிய கமெண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தனியாகவே வீடியோவே போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் மாணவர்களே ஈஸியாக படிங்க, வேலையை பிடிங்க. சரியா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம பார்க்கலாம். பாய்.